நம்முடைய இளவரசர் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்கள் அமைச்சராகுவதற்கு முன்பாக ஒரு பெண் அமைச்சருக்காவது முதல் வரிசையில இடம் இருந்தது. வாரிசு அமைச்சர் வந்தார், பின்னால் போனது யார் தெரியுமா? சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவனை பின்னால போட்டாங்க. இதுதான் இவர்களுடைய சமூக நீதி. முக்கியமான துறைகள் ஒன்று கூட பெண்களுக்கு இங்கு வழங்கப்படவில்லை. தமிழ்நாட்டை சேர்ந்த திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்று இந்திய நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு அதிகாரம் மிக்க பொறுப்பிலே நிதித்துறை மந்திரியாக இருக்கிறார். அவர் நம்ம தமிழ்நாட்டில் கூட தேர்ந்தெடுக்கப்படல. கர்நாடகாவில் இருந்து அவரை எம்பி ஆக்கி மத்தியிலே ராணுவத்துறை அமைச்சராக நிதித்துறை அமைச்சராக அவரை வைத்து தமிழ் பெண்கள் எங்கு சென்றாலும் சாதிக்க முடியும் என்பதற்கு உதாரணமாக அவர் இருந்து கொண்டிருப்பதை உறுதி செய்தவர் திரு மோடி அவர்கள். ஆனால் இங்க திமுக ஆட்சியில இங்க சென்னையில கூட பாருங்க 3 எம்பி இருக்காங்க. திருமதி தமிழச்சி தங்கபாண்டியன் அவருடைய அப்பா முன்னாள் அரசியல் தலைவர் எம்எல்ஏ, அதனால அவங்க வந்தாங்க. திரு தயாநிதி மாறன் இந்த மத்திய சென்னையினுடைய எம்பி. என்னைக்காவது அவங்க பெண்களோட சாதாரணமா அவங்க கஷ்டத்தை கேட்டு பாத்திருக்கீங்களாமா? உங்களெல்லாம் வந்து உட்கார்ந்து பாத்து கேட்டிருக்கீங்களா? உங்களுக்கு என்ன கஷ்டம்னு கேட்டிருக்காரா? கேட்டிருக்க மாட்டார். ஏனென்றால் அரசியல்ல திரு முரசொலி மாறன் இருந்தார். அதற்கு பின்பாக அவருடைய மகன் தயாநிதி மாறன் வந்தார். இதே வட சென்னையிலே கலாநிதி மாறன் முன்னாள் அமைச்சர் திரு வீராசாமி அவர்களுடைய மகன். 3 சென்னையினுடைய எம்பிக்களும் சாதாரணமான கட்சியினுடைய தொண்டர்களில் இருந்து அல்ல, அரசியல் வாரிசுகளாக இருக்கப்பட்டவர்கள். ஆனால் இதோ எங்களிடம் இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய துயரத்தை புரிந்தவர்கள், உங்கள் கஷ்டத்தை புரிந்தவர்கள், உங்களுடைய துன்பத்திலே உங்களுடைய அத்தனை நல்லது கெட்டதிலேயும் பங்கேற்க காத்து கொண்டிருக்கக்கூடிய தலைவர்களை இங்கு நாங்கள் அடையாளம் காட்டுகிறோம். ஒரு பெண்மணி இங்க வந்து 3 மணி நேரம் உட்காரணும்னா அங்க வீட்டுக்காரர் பொறுமையா இருக்கணும். எங்கம்மா போன கட்சியா அப்படின்னு கேட்காம, பரவாயில்லம்மா நீ கட்சிக்கு போனாலும் நல்ல காரியத்துக்கு தான் போயிருக்க, அதுவும் பிஜேபி கட்சி மீட்டிங்க்கு போனீங்கன்னு சொன்னா எந்த தொந்தரவு இல்லாம பத்திரமா நீங்க திரும்பி வருவீங்கம்மான்னு வீட்டில் இருக்கிறவங்க நம்புறாங்க. மகளிர் அரசியலை பொறுத்தவரை அதிகமாக அரசியல் கட்சிகள் அவர்களை வாக்காளர்களாக மட்டும் தான் பார்ப்பார்கள். பொம்பளைங்களோட ஓட்டு வேணும், பொம்பளைங்களுக்கு நாம என்ன கொடுக்கலாம், அவங்களோட ஓட்டை கொண்டு வரதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கறத யோசிப்பாங்களே தவிர, அதே பெண்களுக்கு அதிகாரம் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு வாழ்க்கையில் கௌரவம் கொடுக்க வேண்டும் என்று நினைப்பது பாரதிய ஜனதா கட்சி. இதோ இங்கு உங்கள் கண்ணு முன்னால மேடையில் உட்கார்ந்து இருக்கிறவர்களை பாருங்கள். இவர்கள் யாரும் எந்த தலைவருடைய மகனோ மகளோ கிடையாது. யாரும் அவர்களுடைய குடும்பத்தினுடைய அரசியல் பலத்தை வைத்து இங்கு இந்த கட்சியினுடைய பொறுப்புகளில் அமர்ந்திருப்பவர்கள் அல்ல. அன்பு சகோதரிகளே, உங்களுடைய வீடுகளில் கூட உங்களுடைய மகளோ அக்காவோ தங்கையோ யார் வேண்டுமானாலும் இந்த கட்சியிலே ஒரு எம்எல்ஏவாக எம்பியாக அமைச்சராக மாற முடியும் என்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி இன்று இந்தியாவிலே உதாரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. நமக்கெல்லாம் பெண்களுக்கு நம்மளுக்கு என்ன வந்து வாழ்க்கையில வேணும்னு நினைப்போம். அதிலும் குறிப்பாக ஏழை எளிய பெண்களுக்கு வாழ்க்கையில் என்ன வேணும்னு நினைப்போம். நல்ல ஒரு படிப்பு வேணும், ஆசைப்பட்ட படிப்பை படிக்க வேண்டும், நல்ல ஒரு வேலைக்கு போகணும், அந்த வேலைக்கு போகின்ற இடம் எந்த விதத்திலேயும் பாலியல் துன்புறுத்தல் மற்ற துன்புறுத்தல்கள் இல்லாம ஒரு சேஃபான இடம் வேணும்னு நினைப்போம். வேலைக்கு போனா யாரும் நம்மள சீண்டாம எந்த விதத்திலையும் மனசுக்குள்ள கஷ்டம் இல்லாம வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு பத்திரமா திரும்பி வரணுமா அப்படின்னு நினைப்போம். திருமணமாகி இருந்தால் கணவனும் அந்த குடும்பத்தினரும் நம்மளை நல்லபடியா பார்த்துக்கணும், அந்த வீட்டில் நம்மளுக்கு எந்த விதமான துன்பம் இருக்கக்கூடாது, கொடுமை இருக்கக்கூடாது, நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல படிப்பை நாம் தர வேண்டும், நல்ல ஒரு சுகாதாரமான வீட்டிலே இருக்க வேண்டும், அங்கு கழிப்பிட வசதி வேணும், குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி வேணும், கரண்ட் இருக்கணும். இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள் மட்டுமே நமக்கு எல்லாத்துக்கும் மனசுல தோணும், இது வேணும் வாழ்க்கையில் அப்படி. இதையெல்லாம் ஒவ்வொன்றாக நீங்கள் பாருங்கள். இந்தியாவிலே இத்தனை வருட காலத்துக்கு பின்பாக கழிப்பிடம் கிடைப்பது என்பது பெண்களுக்கு இப்போதுதான் நனவாகி இருக்கிறது. நல்ல வீடு என்பது, அதுவும் அந்த வீடு பெண்கள் பெயரிலே கிடைக்க வேண்டும் என்பதற்காக அனைவருக்கும் வீடு திட்டத்தில் பெரும்பான்மையான வீடுகள் பெண்களுடைய பெயரிலே பிரதமர் மோடி அவர்களால் வழங்கப்பட்டிருக்கிறது. அன்பு சகோதரி சொன்னாங்களே, ஏன் வீடு பெண்களுடைய பெயரில் இருக்கணும்? காலம் காலமாக பெண்கள் ஒரு வீட்டில் இருந்து இன்னொரு வீட்டிற்கு செல்பவர்கள். நிரந்தரமா ஒரு வீடு அப்படிங்கிறது பெண்களுக்கு இல்லை.
அம்மா அப்பா வீடு இருக்கும், ஒரு காது வாழ்க்கையில பாதிக்கு பின்னால இன்னொருத்தர் வீட்டுக்கு போவோம். ஆனா ஒவ்வொரு நேரத்திலேயும் இந்த வீடு பெண்களுடைய பெயரில் இருக்கின்ற பொழுது அந்த பெண்களுக்கு கிடைக்கின்ற நம்பிக்கை, அந்த பெண்களுக்கு கிடைக்கின்ற தைரியம், எந்த நேரத்தில் வேணாலும் என்ன சொல்லுவாங்க, பிரச்சனை வரும்போது உங்க வீட்டுக்கு நீ கிளம்புன்னு சொல்லுவாங்க கணவங்க, சண்டை வந்தா இல்லையாம்மா? அப்படித்தானே சொல்லுவாங்க. பெண்கள் மனசுக்குள்ள ஒரு பயத்தோடவே இருப்பாங்க. சண்டை வராம இருக்கணும், அந்த வீட்டுக்காரர் வீட்டை விட்டு துரத்தாம இருக்கணும். எத்தனை துன்பம் வந்தாலும் நான் அனுபவிச்சுட்டு இங்கேயே இருக்கேன், எனக்கு போறதுக்கு போக்கிடம் இல்லை என்று நினைக்கின்ற பெண்களுக்கு இன்று அனைவருக்கும் வீடு திட்டத்தில் பெண்கள் பெயரிலே வீடு கொடுக்க வேண்டும் என்ற காரணத்தினால் இன்று பெண்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கிறது, நம்பிக்கை கிடைக்கிறது. இந்த மாதிரி ஒவ்வொரு திட்டமும் நீங்க எடுத்து பாருங்க. இங்க நிறைய பேர் சுய உதவி குழுக்கள் இருந்து வந்திருக்கீங்க. சுய உதவி குழுக்கள் வாயிலாக பெண்கள் இன்று வறுமையிலிருந்து மீண்டு வருவது மட்டுமல்ல, நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் சொல்கிறார், இந்த நாட்டிலே 2 கோடி பெண்களை நான் லட்சாதிபதியாக மாற்றுவேன் என்று உறுதி கூறியிருக்கிறார். அந்த இலக்கை எட்டியும் இருக்கிறோம். ஒரு பெண்மணி லட்சாதிபதியாக மாறுவது என்பது, அவர்கள் அதை வட இந்தியாவில் லக்பதி தீதின்னு சொல்லுவாங்க. லட்சாதிபதி சகோதரி அப்படிங்கிறவங்களை உருவாக்க வேண்டும் என்கிறார் மோடி. பெண்களுக்கு நான் கழிப்பிடம் கட்டி கொடுத்தேன், பேங்க்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணி கொடுத்தோம், அவங்க வீட்டுக்கே நாங்கள் குடிநீர் இணைப்பை கொடுத்துருக்கோம். இதை எல்லாத்தையும் தாண்டி உங்களை லட்சாதிபதிகளாக மாற்றுவேன் என்று இந்த நாட்டினுடைய பிரதமர் உறுதியெடுத்து அதற்காக பணிகளை தொடங்கி அந்த லட்சியத்திலே இப்போது இன்னும் 1 கோடி பெண்களை நான் லட்சாதிபதிகளாக மாற்றுவேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு பெண்கள் அவர்கள் ஒவ்வொருத்தரும், நான் தையல் மிஷின் வச்சிருக்கேங்க, 1 மிஷின் போட்டேன், இப்ப 4 மிஷினுக்கு எனக்கு பேங்க்ல லோன் கிடைச்சது, நான் இன்னைக்கு லட்சாதிபதியா மாறி இருக்கேன். நான் ஒரு ஸ்கூட்டி எடுத்திருந்தேன், அந்த ஸ்கூட்டில நான் துணிகள் எல்லாம் வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன், புடவையா இருக்கலாம், நைட்டியா இருக்கலாம், இன்ஸ்கர்ட்டா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் ஸ்கூட்டில போய் துணி வித்துட்டு இருந்தேன்னா ஒரு இடத்தை வாடகைக்கு எடுத்து தனியா கடை ஆரம்பிச்சு இன்னைக்கு 4 பெண்களுக்கு நான் வேலை கொடுத்திருக்கிறேன் என்று சகோதரிகள் இன்று மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலத்தில் கனவு, பெண்களுக்கு நாம் அடுத்தவர்களுக்கு வேலை கொடுக்கிறோமா என்பது கனவாக இருந்த சூழல் மாறி இப்போது அதெல்லாம் நனவாக மாறிக்கொண்டிருக்கிறது. கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் விவசாய வேலைகளில் ட்ரோன்களை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக 15,000 பெண்களுக்கு இலவசமாக பயிற்சி கொடுத்து மத்திய அரசு இலவசமா ட்ரோன் கொடுக்குது. நாமெல்லாம் கல்யாண வீட்டில் பார்ப்போம், மேல ட்ரோன் அப்படியே பறந்து போகும். நீங்க நினைச்சு பாருங்க, நம்ம கிராமப்புறத்து சகோதரிகள் கையில ஒரு கருவியை வைத்துக் கொண்டு ட்ரோன் மூலமா மருந்து தெளிப்பாங்க, உரம் கொடுப்பாங்க செடிங்களுக்கு. இதையெல்லாம் பெண்களுக்கு கொடுக்க வேண்டும் என பிரதமர் மோடி சொல்கிறார். அறிவியல் என்பதோ தொழில்நுட்பம் என்பதோ பொருளாதாரம் என்பதோ பெண்கள் கையிலே மாறுகின்ற பொழுது அது நாட்டினுடைய வளர்ச்சியை பலமாக்கும். அன்பு சகோதரிகளே, தமிழகத்திலே பெண்கள் அதிகமாக கல்வி அறிவு பெற்றிருக்கிறார்கள், பெண்கள் அதிகமாக உயர்கல்விக்கு செல்கிறார்கள். முத்ரா திட்டம் என்கின்ற ஒரு திட்டம், வங்கி கடன் திட்டம், சிறு குறு தொழில் முனைவோர்களுக்காக. நீங்க எந்தவித உத்தரவாதம் வேண்டியதில்லை. நீங்க சாதாரணமா 50,000 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் எந்த உத்தரவாதமும் இல்லாமல் முத்ரா கடன் திட்டத்தில் பிரதமர் மோடி பெண்களுக்கு கடன் கொடுத்து கொண்டிருக்கிறார். அன்பு சகோதரிகளே, இதில் உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியவில்லை. முத்ரா வங்கி திட்டத்திலே 70% பேர் பெண்களாகத்தான் இருக்கிறார்கள். அந்த கடன் வாங்கியவர்கள், அவர்கள் வாயிலாக இன்று தொழில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இங்க எத்தனை பேர் தெருவோரத்தில் கடை வச்சிருக்கீங்க? இந்த கடை வச்சிருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஸ்வநிதின்னு ஒரு திட்டம் இருக்கு. நீங்க யாருக்கிட்ட போக வேண்டாமா, நான் ரோட்ல இளநீ கடை வச்சிருக்கேன், நான் ரோட்ல பூ கடை வச்சிருக்கேன், நான் ரோட்ல வேற ஏதாவது ஒரு காய்கறி கடை வச்சிருக்கேன். இந்த இடத்துல எத்தனை பேர் இருந்தாலும் சொல்லுங்க, நான் தெருவோரத்துல கடை வச்சிருக்கேன், எனக்கு மோடி அவர்களுடைய 10,000 ரூபாய் வேணும்னு சொன்னா நம்ம மாநில பொதுச் செயலாளர் நதியா இருக்காங்க, அவங்க கிட்ட உங்க பேரை கொடுங்க, உடனடியே உங்களுக்கு நாங்க 10,000 ரூபாய் ஏற்பாடு பண்ணி தர முடியும். ஏன் என்று தெரியுமா? கொரோனா காலத்துல ஏழை பெண்களுக்கு அவங்களோட வங்கியில 500 ரூபாய் போட்டாரு பிரதமர் மோடி அவர்கள். அன்பு சகோதரிகளை, நிறைய நேரத்துல கட்சியில ஆண்கள் சேர்ப்பாங்க. பிரதமர் மோடி கொரோனா நேரத்தில் 500 ரூபாய் பெண்கள் அக்கவுண்ட்ல போட்டாரு.
நாங்களும் தான் இந்த கட்சிக்கு ஓட்டு போடுறோம், எங்களோட அக்கவுண்ட்ல யாரும் பணம் கொடுக்கலையே மோடி ஐயன். அப்போது நான் அவர்களுக்கு சொல்லுவேன், பெண்கள் கையில் வருகின்ற ஒவ்வொரு ரூபாயும் அவர்கள் குடும்பத்தினுடைய உணவுக்காக செல்கிறது, அவர்கள் குடும்பத்தின் குழந்தைகளுக்காக செல்கிறது, அந்த குடும்பத்தினுடைய மருத்துவத்திற்காக செல்கிறது. அதனால் தான் பிரதமர் மோடி அவர்கள் யார் கையில பணத்தை கொடுத்தா அது சரியா போய் சேருமோ அதனால பெண்களுக்கு கொடுத்தார். சாதாரண ஏழை எளிய பெண்கள் மட்டுமல்ல, அரசியலில் ஆர்வம் இருக்கக்கூடிய பெண்கள். இங்க நிறைய பேருக்கு கட்சியில போக முடியுமா, கட்சியில பெரியவங்க தானே போவாங்க, பணம் இருக்கிறவங்க தானே போக முடியும். நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் மனசுக்குள்ள, நானும் நதியக்கா மாதிரி அரசியலுக்கு வரணும். இதோ இங்க சுமதி மேகவர்ணம்னு ஒரு அம்மா இருக்காங்க. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியால பயங்கர பாப்புலர், ஒரு வீடியோ போட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஆர்வம் அரசியலுக்கு வரணும் நாம. இந்த மாதிரி யார் வேண்டுமானாலும் உங்கள திறமை இருக்கிறவங்க இந்த இடத்துக்கு வர முடியும். தமிழகத்திலே முன்னாள் முதல்வர் மறைந்த செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் பெண்களுக்காக என்ன வேண்டும் என பார்த்து பார்த்து செய்யக்கூடிய முதல்வராக இருந்தார். எல்லாத்துக்கும் ஜெயலலிதா அம்மா மேலனா பெண்களுக்கு ஒரு தனி பாசம் இருக்கும். அம்மா இருக்காங்க, பெண்களை பார்த்துக்குவாங்க. அம்மா இருப்பாங்க, யாருக்கு ஒரு பிரச்சனைனாலும் பெண்கள் பிரச்சனையை சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க. அன்பு சகோதரிகளே, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நான் சொல்கிறேன், ஜெயலலிதா அம்மையார் எப்படி பெண்களுடைய நலன் என்று யோசித்தாரோ, பெண்களுக்கு என்ன வேண்டும் என்று யோசித்தாரோ, அவருடைய கனவினை நனவாக்க கூடியவராக நம்முடைய பாரத பிரதமர் மோடி இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் சட்டமன்றத்திலே அவர் முதல் முறை ஆட்சிக்கு வந்த போது அதிகமாக பெண்களுக்கு சீட்டு கொடுத்தாங்க. சட்டப்பேரவையிலே புதிதாக பெண்கள் எம்எல்ஏக்களாக மாறினார்கள். அந்த சட்டப்பேரவையிலே 33% கட்டாயம் பெண்களுக்கு தான் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்கின்ற சட்டத்தை நிறைவேற்றி இருப்பவர் பிரதமர் மோடி அவர்கள். அன்று ஜெயலலிதா அம்மையார் கனவு கண்டார், அந்த கனவினை நிறைவேற்றுபவராக பிரதமர் மோடி ஐயா இருக்கிறார். வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் தொகுதி மறுவரையீடுகள் எல்லாம் முடிந்ததற்கு பின்பாக நம்முடைய அன்பு சகோதரிகள் நமக்காக பேசுவதற்காக சட்டப்பேரவையிலேயும் நாடாளுமன்றத்திலேயும் 33% நம்முடைய சகோதரிகள் போய் அமரப் போகிறார்கள். அதை உத்தரவாதம் செய்து கொடுத்திருக்கிறார் பிரதமர் மோடி அவர்கள். தமிழகத்தினுடைய பெண்கள் பல்வேறு துறைகளிலே சிறந்து விளங்குகிறார்கள். சந்திராயனிலே தமிழகத்தினுடைய பெண்கள் உண்டு. விண்வெளி துறையிலிருந்து ராணுவ துறையிலிருந்து இன்று நாட்டினுடைய உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய பெண்மணியிலிருந்து தமிழகத்தினுடைய பங்கு உண்டு. இதுவரைக்கும் அமைச்சரவை என்று எடுத்துக்கொண்டால் தமிழ்நாட்டோட அமைச்சரவையில பாருங்க, அங்க எத்தனை பெண்கள் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்க. ஒருவர் திருமதி கீதா ஜீவன், அவருடைய தகப்பனார் அரசியலில் இருந்தார், அதனால் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதற்கு பின்பாக டாக்டர் கைல்விழி அம்மையார் அவர்கள் அங்கு அமைச்சராக இருக்கிறார். நானும் சட்டப்பேரவையில் இருக்கிறேன். அந்த 2 அமைச்சர்களும் அவங்க எங்க உட்காருவாங்கன்னா முதல் வரிசையில் அவங்களுக்கு இடம் இல்லை. இதுக்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாரிசு அரசியல் இருக்கக்கூடிய இளவரசர் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்கள் அமைச்சராகுவதற்கு முன்பாக ஒரு பெண் அமைச்சருக்காவது முதல் வரிசையில் இடம் இருந்தது. வாரிசு அமைச்சர் வந்தார், பின்னால் போனது யார் தெரியுமா? சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவனை பின்னால போட்டாங்க. இதுதான் இவர்களுடைய சமூக நீதி. முக்கியமான துறைகள் ஒன்று கூட பெண்களுக்கு இங்கு வழங்கப்படவில்லை. தமிழ்நாட்டை சேர்ந்த திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்று இந்திய நாட்டிற்கு மிகப்பெரிய ஒரு அதிகாரம் மிக்க பொறுப்பிலே நிதித்துறை மந்திரியாக இருக்கிறார். அவர் நம்ம தமிழ்நாட்டில் கூட தேர்ந்தெடுக்கப்படல. கர்நாடகாவில் இருந்து அவரை எம்பி ஆக்கி மத்தியிலே ராணுவத்துறை அமைச்சராக நிதித்துறை அமைச்சராக அவரை வைத்து தமிழ் பெண்கள் எங்கு சென்றாலும் சாதிக்க முடியும் என்பதற்கு உதாரணமாக அவர் இருந்து கொண்டிருப்பதை உறுதி செய்தவர் திரு மோடி அவர்கள். ஆனால் இங்க திமுக ஆட்சியில இங்க சென்னையில கூட பாருங்க 3 எம்பி இருக்காங்க. திருமதி தமிழச்சி தங்கபாண்டியன், அவருடைய அப்பா
முன்னாள் அரசியல் தலைவர், எம்எல்ஏ. அதனால அவங்க வந்தாங்க. திரு தயாநிதி மாறன் இந்த மத்திய சென்னையினுடைய எம்பி, என்னைக்காவது அவங்க பெண்களோட சாதாரணமா அவங்க கஷ்டத்தை கேட்டு பார்த்திருக்கீங்களாமா? உங்களெல்லாம் வந்து உட்கார்ந்து பார்த்து கேட்டிருக்கீங்களா? உங்களுக்கு என்ன கஷ்டம்னு கேட்டிருக்காரா? கேட்டிருக்க மாட்டார். ஏனென்றால் அரசியலில் திரு முரசொலி மாறன் இருந்தார். அதற்கு பின்பாக அவருடைய மகன் தயாநிதி மாறன் வந்தார். இதே வட சென்னையிலே கலாநிதி மாறன், முன்னாள் அமைச்சர் திரு வீராசாமி அவர்களுடைய மகன், 3 சென்னையினுடைய எம்பிக்களும் சாதாரணமான கட்சியினுடைய தொண்டர்களில் இருந்து அல்ல, அரசியல் வாரிசுகளாக இருக்கப்பட்டவர்கள். ஆனால் இதோ எங்களிடம் இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய துயரத்தை புரிந்தவர்கள், உங்கள் கஷ்டத்தை புரிந்தவர்கள், உங்களுடைய துன்பத்திலே உங்களுடைய அத்தனை நல்லது கெட்டதிலேயும் பங்கேற்க காத்து கொண்டிருக்கக்கூடிய தலைவர்களை இங்கு நாங்கள் அடையாளம் காட்டுகிறோம். பிரதமர் மோடி அவர்கள் பெண்கள் மீது இத்தனை அக்கறை எடுத்துக் கொண்டிருக்கிறார், பெண்களுடைய துயரத்தை வறுமையை புரிந்து கொண்டிருக்கிறார் என்றால் எப்படி? ஒரு சாதாரண ஏழை தாய் ரயில்வே ஸ்டேஷன்ல டீ விற்கக்கூடிய நிலைமையிலே அந்த வறுமையை உணர்ந்தவர் பிரதமர் மோடி. அதனாலதான் எந்த திட்டத்தை எடுத்தாலும் இதில் பெண்களுக்கு என்ன செய்ய முடியும், இதில் பெண்களுக்கு என்ன தர முடியும், பெண்களை எப்படி அதிகாரப்படுத்த முடியும் என பார்க்கிறார். ஆனால் இங்க இருக்கக்கூடிய திமுக அரசுக்கு பஸ் இலவசமா கொடுத்துட்டோம், பெண்களுக்கு எல்லா விஷயத்திலையும் சந்தோஷமா இருக்காங்க. நாங்க அன்பு சகோதரிகளே, நீங்க எல்லாம் நிறைய பேர் இலவச பஸ்ல போறீங்களா? பஸ் இருக்காமா? முதல்ல இலவசமா பஸ் கொடுக்கறேன்னு சொன்னாங்களே, நீங்க பஸ்ல போங்கன்னு சொன்னாங்க. ஆனா என்ன கொடுமைனா பஸ் நிறுத்திட்டாங்க. முன்னாள் முதலமைச்சர் ஸ்கூட்டி திட்டத்தை வச்சிருந்தாங்க தமிழ்நாட்டில். நம்முடைய இளம் பெண்கள் எல்லாம் ஸ்கூட்டில போய் எப்ப வேணுமோ அவங்க யாரையும் எதிர்பார்க்காம போயிட்டு இருந்தாங்க. அந்த திட்டத்தை நிறுத்திவிட்டு பெண்கள் எல்லாம் இலவச பஸ் பயணம்னு அறிவிச்சாங்க. ஆனா அந்த பஸ்ஸை நிறுத்தி விட்டார்கள். திருப்பியும் பொம்பளைங்க என்ன பண்றாங்க? ஷேர் ஆட்டோ எங்க வரும்? ஒரு ஷேர் ஆட்டோவில் 4 பேர் உட்கார இடத்துல 10 பேர் உட்கார்ந்து ஒருத்தர் மடியில இன்னொருத்தர், அதுக்கு மேல இன்னொருத்தர் உட்கார்ந்து போற கொடுமைதாமா திமுக ஆட்சியில நடந்துட்டு இருக்கு. 1000 ரூபாய் கொடுக்கிறோம். 1000 ரூபாய் கொடுக்கறதால பெண்கள் எல்லாம் மகிழ்ச்சி ஆயிட்டாங்க. நீங்க 1000 ரூபாய் பெண்கள் கையில கொடுத்துட்டு அவங்க வீட்டுக்காரர்கிட்ட 10,000 ரூபாயை டாஸ்மாக் கடையில வாங்கிட்டு இருக்கீங்களே, இதுதான் சமூக நீதியா? இங்க வீட்டுல இருக்கிற கூடிய ஒவ்வொரு பெண்மணியும் சொல்லுங்கம்மா, உங்க கையில 1000 ரூபாயை கொடுத்துட்டு உங்க வீட்டுக்காரர் சட்ட பாக்கெட்ல இருந்து 10,000 ரூபாய் எடுத்துட்டு இருக்கு இந்த திமுக அரசு. இது பெண்களுக்கு நல்லது செய்யற அரசா? யோசித்து பாருங்கள். பெண்களை ஏமாற்ற முடியும் என்று திரு ஸ்டாலின் நினைக்கிறாரா? பெண்கள் உயர்கல்வி படிக்கிறார்கள், பெண்கள் அதிகமாக வேலைக்கு செல்கிறார்கள். தமிழ்நாட்டில் சந்தேகமே இல்லை, பெண்கள் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ இடைஞ்சல்கள் வந்தாலும், எத்தனையோ சவால்கள் வந்தாலும் எல்லாவற்றையும் மீறி பெண்களும் முன்னேறி கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு பாதுகாப்பான சூழலை தமிழகத்தில் வைத்திருக்கிறதா திமுக அரசு? தமிழகத்திலே காலையில் எந்திரிச்சு காய்கறி கடை பக்கம் போய் ஏதாவது வாங்கிட்டு வரணும்னு போனா கூட முந்தானையை இழுத்து கழுத்தெல்லாம் சுத்திட்டுதாமா போகணும். எந்த நேரத்துல யாரு செயின் அறுத்துட்டு போவாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு பெண்கள் சுதந்திரமா மார்க்கெட்டுக்கு போக முடியல. அக்கா சொல்றாங்க, நான் போய் நல்ல மீனா பார்த்து வாங்கிட்டு வரேன்ட்டு போனாங்கக்கா. நான் மீனை பாக்குறதுக்குள்ள ஒருத்தையும் கழுத்துல இருக்கிறத பிரிச்சுட்டு ஓடிட்டா. நான் மீனை பாப்பனா செயினை பாப்பனா? இந்த பாலா போன மாநில அரசு இந்த மாதிரி மீன் வாங்க கூட முடிய மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க. இதுதான் இன்றைய அரசினுடைய நிலைமை. நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் பாரத பிரதமராக மோடி அவர்கள் வருகின்ற பொழுது அவர் சொல்லி இருக்கிறார், 3 கோடி பெண்களை லட்சாதிபதிகளாக மாற்றுவேன் என்று. அதில் அதிகப்படியான பெண்கள் நிச்சயமாக தமிழகத்தில் இருந்து உருவாவார்கள். ஏன் என்று கேட்டால், தமிழகத்தினுடைய பெண்கள் கற்பூர மாதிரி. ஒரு திட்டம் வந்துச்சுன்னா உடனடியா போய் முன்னால நின்று அதை செயல்படுத்தி வெற்றிகரமாக மாற்றி காட்டுபவர்கள் நம் தமிழகத்தின் பெண்கள். இந்த நிலை வர வேண்டும் என்றால் 2024 மத்திய சென்னையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் தாமரை சின்னம் எங்கே எங்கே என்று தேடி வாக்களிக்க வேண்டும். இது ஏதோ நமக்காக மட்டுமல்லமா, நம்முடைய குழந்தைகளுக்காக. நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல கல்வி கிடைக்க வேண்டும். பெண்களுக்கு யாருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா முதல்ல என்ன சொல்லுவோம்?
அட நம்மளுக்கு தாங்க உடம்பு சரியில்லை, நான் ஏதோ ஒரு பார்மசியில் போய் ஒரு மாத்திரை வாங்கி போட்டுட்டு இருக்கிறேங்க, இல்ல எனக்கு ஏதாவது பெரிய நோய் வந்தா கூட நான் அதை மறைச்சிட்டு நான் வீட்டிலேயே யாருக்கும் தெரியாம இருந்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? பெண்களுக்கு தங்களோட கணவர் நல்லா இருக்கணும்னு ஆசை, தங்கள் குழந்தைகள் நல்லா இருக்கணும்னு ஆசை. நம்மளுக்கு ஏதாவது உடம்பு வந்துட்டா நம்ம உடம்பு தானே ஒரு அக்கறை இல்லாம இருப்பாங்க. ஆனால் 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வழங்கி இருப்பது மோடி அவர்களுடைய அரசு. அதிகமாக பலன் கிடைத்துக் கொண்டிருப்பது பெண்களுக்காக. ஏன்னா பெண்களுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் மருத்துவ உதவிகள் தேவைப்படுகிறது. இன்றைக்கு அதிகமான பெண்கள், அது சின்ன பெண்கள் எல்லாத்துக்கும் ரத்த சோகை இருக்கிறது. பிரதமருக்கு மிகப்பெரிய கவலை, இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய இளம் பெண்கள் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறார். ஏன் தெரியுமா? ஒரு பெண்மணி ஆரோக்கியமா இருந்தாதான் குழந்தை ஆரோக்கியமா இருக்கும். அந்த குழந்தை ஆரோக்கியமா இருந்தா தான் வருங்கால தலைமுறை ஆரோக்கியமா இருக்கும். ஆரோக்கியம் இல்லாத ஒரு நாடு வல்லரசாக ஆக முடியாது என்று உணர்ந்தவர் பிரதமர் மோடி. அதனால நீங்க கர்ப்பிணி பெண்ணா இருக்கிறீங்களா, உங்களுக்கு அந்த காலத்திலிருந்து டெலிவரி முடிகிற வரைக்கும் பணம் கிடைக்கிறதுக்கு வழி. இந்த பணத்தை கூட நீங்க போய் யார் வீட்டு வாசல்ல நிக்க வேண்டாம். அங்கன்வாடியில நான் கர்ப்பமா இருக்கிறேன்னு பதிவு பண்ணா போதும், உங்களுக்கு தேடி உங்களோட அக்கவுண்ட்ல பணம் கொடுக்கிறது மாத்ரு வந்தன யோஜனா. ஆனா இந்த திமுக அரசு கடந்த 1 வருடமாக இங்க இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்களுக்கு சரியான தரவுகளை கொடுக்காதால அந்த பணம் கிடைக்காம இருக்கு. இது ஒரு பொறுப்பற்ற அரசாங்கமாக இருக்கிறது. இந்த 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு கூட அந்த புதிய அட்டை தமிழகத்தினுடைய நிறைய மக்களுக்கு கிடைக்கல. மத்திய அரசு கொடுக்கின்ற திட்டத்தை கூட சரியாக அமல்படுத்தாத அரசு இந்த திமுக அரசு. இவர்களுக்கு ஒரு சரியான பாடத்தை நாம் சொல்லித்தர வேண்டும். நம்மளுக்கு பேங்க் அக்கவுண்ட் கொடுத்திருக்காரு மோடி, எல்லாத்துக்கும் வீடு திட்டத்தில் ஏழைகளுக்காக வீடு கட்டி கொடுக்கிறார் மோடி. அத்தனை பெண்களும் கேஸ் அடுப்பிலே சமைக்க வேண்டும் என்பதற்காக இலவச கேஸ் இணைப்பு கொடுப்பவர் மோடி. பெண்கள் சுயஉதவி குழுக்கள்ல 20 லட்சம் ரூபாய் எந்தவித உத்தரவாதமும் இல்லாமல் கடன் கொடுத்து அவர்களை வாழ்வில் உயர்த்த வேண்டும் என்று நினைப்பவர் மோடி. ஒவ்வொரு பெண்மணியும் அவர் ராணுவத்தில் சேர்வதாக இருந்தாலும், அறிவியல் துறையிலே சேர்வதாக இருந்தாலும், ஒரு உச்சபட்ச அதிகார மையத்திற்கு கூட பெண்கள் செல்ல முடியும் என்பதற்கு உதாரணமாக பல்வேறு நடைமுறை சிக்கல்களை எல்லாம் தாண்டி அவர்களை அந்த இடத்தில் அமர்த்தி அழகு பார்ப்பவர் மோடி. இந்த நாட்டிலே பெண் குழந்தைகள் என்றால் 2ஆம் பட்சமாக பார்க்கின்ற நிலைமை இருந்தது. ஐயோ பொண்ணா போயிடுச்சே, ஐயோ பொன் குழந்தை பிறந்துடுச்சே அப்படிங்கிற வார்த்தை இருந்ததை ஒரு சமூக இயக்கமாக மாற்றி இன்று 1000 ஆண் குழந்தைகளுக்கு 1020 பெண் குழந்தைகள் இந்தியாவிலே பிறக்க காரணமாக அவர்களுடைய வாழ்க்கை பெண் குழந்தை என்றாலும் நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும் என்பதை உறுதிப்படுத்தி இருப்பவர் பிரதமர் மோடி அவர்கள். இந்த மாதிரி பெண்களுக்கு பார்த்து பார்த்து அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், அவர்கள் சொந்த காலிலே நிற்க வேண்டும், அவர்கள் சுயமாக சம்பாதிப்பதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று பல்வேறு விதங்களில் பெண்களுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்பதற்காக இன்று செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற 10 ஆண்டு காலமாக சிறப்பாக நேர்மையாக ஊழல் இல்லாத ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக வேண்டும் என்றால் மத்திய சென்னையிலே தாமரை சின்னம் ஜெயித்தாக வேண்டும். இங்கு உங்களுக்காக பணிபுரிவதற்காக திரு வினோஜ் பி செல்வம் அவர்களும் அவரோடு இணைந்திருக்கின்ற அன்பு சகோதரிகளும் உங்களுடைய துயரத்தை, உங்களுடைய வாழ்வினுடைய சிக்கல்களை புரிந்து கொண்டு உதவி செய்ய காத்துக் கொண்டிருக்கிறார்கள். கடைசி நேரத்தில் அந்த கட்சிக்காரன் பணம் கொடுத்தா, இந்த கட்சிக்காரன் பணம் கொடுத்தா அப்படின்னு நினைக்காம நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும், நம்ம குழந்தைங்க வருங்காலத்தில் நன்றாக இருக்க வேண்டும், இந்த நாடு நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு செல்கின்ற பொழுது நாமும் உயர்ந்த நிலைக்கு செல்வதற்கு இந்த நேரத்தில் மோடி அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என நினைத்து ஆக்கப்பூர்வமாக உங்கள் வாக்கினை பயன்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டு இந்த ஒரு அற்புதமானதொரு நிகழ்ச்சி. வழக்கமாக பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து சொல்வார்கள், பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் எங்க இருக்கு, நீங்க அங்க இருக்கீங்க, இங்க இருக்கீங்க, இங்க இருக்கீங்களான்னு கேட்டாங்க. இப்போது சென்னையிலே ஒவ்வொரு வார்டிலேயும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் சரி நிகராக இருக்கின்றோம் என்பதை காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய சகோதரிகள். திராவிட கட்சிகளால் தான் ஆட்களை திரட்ட முடியும், அவரால் தான் ஆயிரக்கணக்கான பெண்களை கொண்டு வர முடியும் என்பதை உடைத்து காட்டி பாரதிய ஜனதா கட்சி பெண்களும்
களத்திலே நிற்பார்கள், களத்திலே வெற்றி பெறுவதற்கு வேலை செய்வார்கள் என்பதை காட்டக்கூடிய வகையிலே உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய என் அருமை மகளிரணி சகோதரிகளுக்கும் மகளிர் நிர்வாகிகளுக்கும் இவர்களுக்கெல்லாம் ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து கொண்டிருக்கின்ற அவர்களுடைய வீட்டில் இருக்கின்ற கணவர்கள், தந்தை எல்லாருக்கும். ஏனென்றா ஒரு பெண்மணி இங்க வந்து 3 மணி நேரம் உட்காரணும்னா அங்க வீட்டுக்காரர் பொறுமையா இருக்கணும். எங்கம்மா போன, கட்சியா அப்படின்னு கேட்காம, பரவாயில்லம்மா நீ கட்சிக்கு போனாலும் நல்ல காரியத்துக்கு தான் போயிருக்க, அதுவும் பிஜேபி கட்சி மீட்டிங்க்கு போனீங்கன்னு சொன்னா எந்த தொந்தரவும் இல்லாம பத்திரமா நீங்க திரும்பி வருவீங்கம்மான்னு வீட்டில் இருக்கிறவங்க நம்புறாங்க. அந்த வழியில இன்று பிஜேபி கட்சி கூட்டத்திற்கு வந்திருக்கின்ற ஆதரவு தெரிவிக்கின்ற அத்தனை சகோதரிகளுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளையும் ஏற்பாடு செய்த குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.